பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 14வது வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு. ஏசப்பா உயிர் திறந்த பிறகு சொன்ன வார்த்தை பயப்படாதீங்க அப்படின்ட்டு. நிறைய இடங்கள்ல ஏசப்பா சொல்றாரு பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள்ட்டு. ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க கூட தானே இருக்கேன். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் மகனே மகளே. நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ அந்த காரியத்தை ஜெயிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்க தோத்து போயிட்டே இருக்கீங்க. எனக்கு யாருங்க உதவி செய்வா? ஏசப்பா எனக்கு உதவி செய்வாரா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருங்க வரப்போறா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும் வாக்கு கொடுத்துட்டாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவரே சொல்லிட்டாருல நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு. நீங்க எங்க பயப்படுறீங்க? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு. தானியேலோடு கூட இருந்தாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட இருந்தாரு, யோசேப்போட இருந்தாரு, ஆபிரகாமோட இருந்தாரு, மோர்தேயோட இருந்தாரு, எஸ்ராவோட இருந்தாரு, நெகேமியாவோட இருந்தாரு. என் கூட இருப்பாருங்கன்ட்டு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தின்படியே ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. உங்க காரியங்களை உங்களுக்காக வாய்க்க செய்வாருங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவர் உங்க கூட தாங்க இருக்காரு. உங்க காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக வாய்க்க செய்ய போற இந்த நாள் நடக்க போதுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.